என்னதான் மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ தெரியல. இந்த தொழாம வாழ்ற சகோதரர்கள் மனதில் எதை நினைத்து என்ன நினைக்கிறாங்க என்று உண்மையாக அவர்களே ஒரு தரம் மீட்டி பார்க்க வேண்டும். நான் தொழாம வாழ்றேனே, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? அல்லாஹ் இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் பொய்யா? மௌத் என்பது பொய்யா? கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொள்ளவில்லையா? மறுமையிலே அல்லாஹ் என்னிடம் முதலாவது கேட்க போகிற கேள்வி தொழுகை தொழுகை என்று சொல்கிறார்களே, இது பொய்யா? தொழாதவர்களுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறானே, இது பொய்யா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னால் அவர்களுக்கே அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கம் புரியும். அல்லாஹு தஆலா எவ்வளவோ நிஅமத்துகளை தந்திருக்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறான். தேவண்ட உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்கள். உங்களோட 2 கண்ணும் கெட்டு போகும்போது கண்ணின் பெருமதி உங்களுக்கு புரியும். உங்களுடைய 2 கிட்னிகளும் பழுதாகும் போது அல்லாஹ் தந்திருக்கிற கிட்னியின் பெருமதி உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு இடத்தில் எலும்பிலோ சதையிலோ எங்காவது ஒரு இடத்திலே கேன்சர் என்று ஒரு நோய் உண்டாகும் போது அந்த ஆரோக்கியமான நிஅமத்தின் பெருமதி நமக்கு புரியும். அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற நிஅமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஒரு நண்பன் உங்களிடத்தில் சில உதவிகளை வாங்குகிறான். அந்த நண்பன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபகாரம் செய்ய தவறும் போது நன்றி கெட்டவன் என்று அவனையும், நீங்கள் ஒருவனுக்கு ஓட் போடுகிறீர்கள், அந்த ஓட் போட்ட அவன் உங்களுக்கு சேவை செய்யாத போது அவனை நன்றி கெட்டவன் என்று திட்டுகிற நீங்கள், உங்களுடைய மனைவியை நன்றி கெட்டவள் என்று திட்டுகிற நீங்கள், உங்களுடைய ரப்புக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று தொழாதவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழாதவர்களுடைய நிலை மறுமையிலே மிக பயங்கரமானது. தொழக்கூடியவனுக்கே அல்லாஹ் வயல் என்ற நரகம் என்று சொல்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். தொழுது கொண்டு தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு காட்டுவர்களாக தொழுகிறவர்களுக்கு வயல் என்ற நரகம் என்றால் தொழாதவனுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தார்கள், மிக டேஞ்சரான கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதியை கெடுத்த கூட்டம். உங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியின் மீது களங்கத்தை உண்டாக்கிய அந்த கூட்டம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு போயிருந்த நேரத்திலே அவர்களுக்கு சதி செய்வதற்காக ஒரு பள்ளிவாசலை அமைத்த கூட்டம். யார் அவர்கள்? முனாஃபிக்குகள். இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தின் அடித்தட்டில், அதாவது காபிர்களை விட கேவலமானவங்க முனாஃபிக்குகள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த முனாஃபிக்குகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தொழுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தொழாதவர்கள். நீங்க அந்த முனாஃபிக்கை விட மோசமானவர்களா? முனாஃபிக்கை விட நன்றி கட்ட கேவலமான கூட்டமா? ஏன் உங்களுடைய மூளையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? நீங்க ஹுத்பா முடிந்து போகும்போது ரோட் கிராஸ் பண்ற நேரத்தில் ஒரு வாகனம் வந்து அடித்தால் ஹலாஸ், உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, உங்களோட கோபத்தில் பேசவில்லை. இந்த ஹுத்பாவின் பெருமதியை நீங்கள் மௌத்தாகும் போது உணர்வீர்கள், நீங்கள் கபரில் வைத்து உணர்வீர்கள். மஹ்ஷரிலே உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் வந்து உங்களோடு நேரடியாக பேசும்போது இந்த ஹுத்பாவின் பெருமதியை உணர்வீர்கள். இன்று முடிவெடுங்கள், இந்த பள்ளியில் வைத்து முடிவெடுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து முடிவெடுங்கள். இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வக்து தொழுகையும் நான் விடமாட்டேன் என்ற முடிவை எடுங்கள். ஒரு மனிதனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால், நின்று கொண்டு தொழு, அதற்கு முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழு. அந்த அளவுக்கும் உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் இல்லையா, படுத்துக் கொண்டு தொழு. அதற்கு முன்னால் முடியாவிட்டால் கண்களால் சைக்கிளை செய்தாவது தொழு. தொழுகை விட முடியாது சகோதரர்களே. ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும், பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும். நீங்கள் வாகனத்தில் போனாலும் தொழ வேண்டும், விமானத்தில் போனாலும் தொழ வேண்டும். நீங்கள் சமாதான சூழ்நிலையில் இருந்தாலும் தொழ வேண்டும். யுத்த களத்தில் ஆயுதம் ஏந்தி போராடுகிற போராளிகளாக ஃபயரிங் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் தொழ வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது என்றால் ஏன் நமக்கு புரியவில்லை? أعمى عن ذكر الله، أعمى عن المساجد، أعمى عن كتاب الله، أعمى عن بر الوالدين، أعمى كعموم عن طاعة الله عز وجل. هو يبصر للمعاصي، هو يبصر للذنوب، هو يبصر للمحرمات، للزنا، للفواحش، مقبل إليها. أما الطاعات فهو أعمى